ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் பதில் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் தொடர்ந்து தங்களுடைய கேள்விகளை அப்பப்போ பாராட்டுகளையும் பாராட்டுவாங்க, தவறு இருக்கிற இடத்துலையும் சுட்டி காட்டுவாங்க, விமர்சனமும் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக தான் ஏற்றுக்கிறோம். அந்த வகையில் நீண்ட காலமாக நம்மளுடைய சேனல் ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற ஒரு நேயர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, அவர் 2 கேள்வி கேட்டிருக்காரு. அதில் ஒரு கேள்வி இப்போ பார்ப்போம். சந்திர திசை குரு புத்தி ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது கர்ம வினைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பாணி 300ங்கிற ஜோதிட நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எதனால் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது புலிப்பாணி நான் படித்த அடிப்படை நூல்களில் ஒரு நூல் புலிப்பாணி 300. அதில் தான் நான் நிறைய படித்தேன். அதுக்கப்புறம் வசந்தன் நிறைய நூல்களை சொல்லும்போது படிச்சுட்டு இதில் எந்த அளவுக்கு சரி தவறுங்கிறது எனக்கு அவரோட விவாதிக்கக்கூடியதை கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலங்கள். ஏன்னா 25 வருடம் அவருடைய தொடர் பயணத்தில் இருந்தாலும் எனக்கு கேட்டுக்க முடிஞ்சுது. ரெண்டாவது, அது அனுபவ ரீதியாக எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் நான் பழகிற இடங்களை வச்சு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுனால சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா திசா புத்திங்கிறது நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. அதை எடுக்காமல் பலன் சொல்லக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அப்போ சந்திர திசை அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் நட்பு கிரகமாக பகை கிரகமாக ஃபஸ்ட்டு. அடுத்து சந்திரன் 6, 8, 12 மறைவிடத்தில் இருக்கா, நீச்சம் பெற்று இருக்கா, பாதகஸ்தானத்தில் இருக்கான்னு பார்க்குறது செகண்டு. அடுத்தது புத்தி நடத்தக்கூடிய குரு உங்கள் லக்னத்துக்கு பகைவனா நண்பனா, நல்ல இடத்துல இருக்கா, மறைஞ்சு போயிருக்கா. அடுத்தது திசை நடத்தக்கூடிய கிரகமான சந்திரன் எந்த இடத்துல இருக்குது, சந்திரன்லேருந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகமான குரு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை பார்க்கணும். இவ்வளவையும் பார்த்துட்டு என்னதை எனக்கு உடனே சொல்ல மாட்டேங்கிற, நீ என்ன தேவையில்லாமல் குழப்பிட்டு இருக்க பாரு, இதுலேருந்தே தெரியலையா உன்னை பார்த்தா அறகுறைன்ட்டு, இந்த மாதிரி சில அறகுறைகள்லாம் கருத்து சொல்லக்கூடாது இல்லையா. இவ்வளோ விஷயங்களையும் நான் சொல்கிறேன். நான் புலிப்பாணி 300 படிச்சிருக்கேன். தொடர்ந்து டவுட் வரும்போதெல்லாம் அதை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி பழக்கமும் எனக்கு உண்டு. அப்போ நீங்கள் சொன்னதுனால அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் சந்திர திசை குரு புத்தி நடக்கும்போது வினைகள் தீரும் அப்படின்னு தான் போட்டிருக்க தவிர கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே போடவே இல்லை. வினைகள் தீர்க்கும்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வினை தீர்த்த விநாயகர் அப்படின்னு இருக்கும். வினைனா நல்வினை தீவினை 2ம் இருக்குல்ல. இது நல்வினை தீவினைன்னு இப்போ நம்ம 2 வினைகளை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தெரிந்து செய்யக்கூடிய தவறுகள், தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல. அதனால தான் அந்த இருவினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினை அப்படிங்கிறது பொது, இது நல்வினையா தீவினையாங்கிறது அடுத்தது. அப்போ வினை தீர்க்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நல்ல விஷயங்களை தீர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லை கெட்ட விஷயங்களை மட்டும்தான் தீர்த்து வைக்கணும் இல்லையா. அதனால் சந்திர திசையில் குரு புத்தி எந்த அளவுக்கு கெட்ட விஷயங்களை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும். இது சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த ஏற்கனவே உள்ள ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பழைய நூல்களை எல்லாம் படிங்க, அதில் உள்ள பாடலுக்கு கீழே விளக்கங்களும் படித்தால் கூட இந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒத்து வருங்கிறது நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும். அப்போது என்னுடைய ரொம்ப வேண்டிய ஒரு ஜோதிடர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அவர் நிறைய படித்தவர், நிறைய மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு ஜாதகத்தை பார்த்து சின்ன வயசில் ஆர்வத்தில் அந்த புத்தகத்தில் உள்ள பாயிண்டெல்லாம் படிச்சுட்டு அவர் பார்க்கும்போது அது கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்து, நீங்கள் உங்களுக்கு இந்த வயசில் ஆயுள் கண்டம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் சொல்லி 40 வருஷம் ஆகுது. அவர் இன்ன வரைக்கும் தெளிவாக தான் இருக்கார். ஆனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார், டேய் எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீ தேதி குறிச்ச, இன்னும் நான் இருக்கேன் பாருடா, ஒன்று அனுப்பி தான்டா போவேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எப்படின்னா, ஜோதிடத்தில் தாம் சொல்லக்கூடிய பலன்கள் எங்கே தவறுதுன்னு பார்த்து அதை கூட ரசித்து எடுத்துக்கணும் இல்லையா. எங்கே தவறுதுன்னு பார்த்துட்டு அந்த பலன் தவறாக போச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கணும்னு அடுத்த முயற்சி இறங்கணும். உடனே ஒரு 10 பலனை சொல்லிவிட்டு அதில் 3 பலிச்சுட்டு 7 பலிக்காது. அந்த சொன்ன 3 மட்டும் விட்டு ஏன் பலிக்கலைன்னு பார்க்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் அதை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம தெளிவான ஜோதிடர் ஆகும். இது ஒரு கேள்வி. அடுத்தது சந்திரன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்கணத்துக்கு ஒரு விஷயத்தை குறிக்கும். மேஷ லக்கணமாக இருந்தால் அது 4ஆம் இடத்தை குறிக்கும், தாயார் கல்வி அந்த மாதிரி குறிக்கும். ரிஷப லக்கணமாக இருந்தால் அது 3ஆம் இடத்தை குறிக்கும், முயற்சி ஸ்தானத்தை குறிக்கும், சகோதர பாவத்தை குறிக்கும், இன்னும் நிறைய இருக்குது. அதே மிதுன ராசியாக இருந்தால் அது வாக்குதனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது கடக லக்னமாக இருந்தால் அது லக்னாதிபதியாகவே வேலை செய்யும். ஒரு தனி மனிதன் ஒரு ஜாதகருடைய தன்மை, அவருடைய கெப்பாசிட்டி, நோய் எதிர்ப்பு தன்மை, அவருடைய ஆயுள், அவருடைய பிரதாபம், இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருக்கிற பட்சத்தில் அது 12ஆம் அதிபதி, அவருடைய வெளிநாட்டு பயணம், ஆராய்ச்சி, கல்வி, மருத்துவ செலவுகள், இன்னும் பல விஷயங்களை, தூக்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறதா இருக்கும் சந்திரன். அதே போல்
கன்னியா லக்னமாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய லாபம், அவருக்கு வந்து நிறைவேறக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து சந்திரன். அப்புறம் துலாம் ராசியாக இருந்தால் அவருடைய தொழில் ரீதியாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், அதை வச்சு அவர் எப்படி நடத்த போகிறாருங்கிற விஷயத்தை சொல்கிறது வந்து சந்திரன். அடுத்தது விருச்சிக லக்னமாக இருக்கிற பட்சத்தில் அது 9ஆம் இடம் மட்டுமல்ல பாதகஸ்தானமாகவும் வர்றதுனால அந்த இடத்தை அவருக்கு வரக்கூடிய இடையூறுகள் இல்லை தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து கடகம் 8ஆம் இடத்துக்குரிய கிரகங்கிறதுனால அந்த 8ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காருங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ண போகிறோம் இல்லையா. இப்படி இருந்தும் இந்த திசையை பார்க்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னம்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா சரலக்கணங்களுக்கு ஒரு இடத்துல நம்ம அதை மாரகஸ்தானமாகவும் குறிப்பிடுவோம் இல்லையா. அப்போ 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் எந்த இடத்துல இருக்குது பார்க்கணும். அதுக்கடுத்தது கும்பலக்கணமாக இருந்தால் அவர் 6ஆம் அதிபதி சந்திரன், மீன லக்கணமாக இருந்தால் 5ஆம் அதிபதி சந்திரன். இப்படி திசை நடத்தக்கூடிய இந்த சந்திரனுங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு எத்தனை இடத்துக்கு உரியவர், அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது நீங்கள் சொன்ன சந்திர திசையில் குரு புத்தி அப்படின்னு கேட்குறீங்க. சந்திர திசையில் குரு புத்தி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் எங்கே இருக்குது, சந்திரன்லேருந்து குரு திசை நடத்தக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய குரு எந்த இடத்துல இருக்குது. இப்போது சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து 6, 8, 12 குரு இருந்து இந்த திசை சந்திர திசையில் குரு புத்தி நடந்தால் என்ன நடக்கும், நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஏற்கனவே காலில் சக்கரம் சுற்றிட்டு ஓடுற மாதிரி இருக்குது, சகட யோகம்னு சொல்லுவாங்கள்ல. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து சந்திரன் குரு 6, 8, 12 இந்த காம்பினேஷனில் இருந்தாலே பார்த்திங்கன்னா இதை சகட யோகம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. சகட யோகம்னா என்ன, காலில் சக்கரத்தை கட்டி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நிற்க முடியாது, அலைச்சல்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அடிக்கடி மூவ் பண்ணக்கூடிய தொழில் உள்ளவர்களுக்கு இது ஓரளவு பரிகாரமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றவங்க இந்த மாதிரி சொல் பார்த்திங்கன்னா இது வந்து பலனுள்ளதாக இருக்காது. அதனால தான் இதை வந்து சகட யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சகட யோகம் உள்ள ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஏற்றமாக இருக்கும், 4 வருஷம் இறக்கமாக இருக்கும். அது தொடர்ச்சியாக போகாது. இது நிறைய பேருக்கு அப்படி இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்ற இறக்கம் வந்து பளிச்சுன்னு இருக்கும். உச்சத்துக்கு போகிறவங்க பொத்துன்னு கீழே விடுற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டு தான் இந்த திசை எப்படி வேலை பார்க்கும், இந்த புத்தி எப்படி வேலை பார்க்குங்கிறத முடிவு பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி வந்து கர்ம வினைகள் அகலமானு கேட்கும். வினைகள் அகலம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்களே தவிர கர்ம வினைகள் அகலம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது கர்மதோஷம் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வேறு விஷயங்களில் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். அது சனியோட தன்மையை பொறுத்து தான். ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்திலேருந்து எங்கே இருக்குது, ராசிலேருந்து எங்கே இருக்குது, விதிமதி கதிக்கு சனி எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அதோட இருப்பிடத்தை வச்சு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, இப்படி பல விஷயங்களை எடுத்து அதுதான் கர்மதோஷம் உள்ளக்கூடிய ஜாதகமாக அல்லது கர்மதோஷம் இல்லாத ஜாதகமானு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அதை வச்சு தான் வந்து கர்ம வினைகள் என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமே தவிர இதுவும் ஒரு நம்பிக்கை தான், இதை உறுதிப்பட சொல்ல முடியாது. அப்போ இப்படியெல்லாம் பார்த்து எடுக்கும்போது ஒரே ஒரு திசாபுத்தியில் தீர்ந்துரும்னா எத்தனை பேருக்கு வந்து சந்திர திசை குரு புத்தி நடக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல நிலையில் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. அதற்கு அடுத்தது கோச்சார நிலைகள் இருக்க வேண்டியிருக்கு. இதே போல் திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அமர்வுகள் எல்லாத்தையும் பொறுத்து தான் முடிவு பண்ணுமே தவிர, அதனால் வெறும் திசா புத்தியை வச்சு இது இங்கே இருக்குது இது இப்படி நடக்குங்கிறத முடிவு பண்ணக்கூடாது. பழைய நூல்களில் வந்து திசா புத்திக்கான பொது பலன்கள் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நமக்கு நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. அதனால் அதையெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். வெறும் திசாபுத்தியை பார்த்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதனால் கர்மதோஷங்கள் கர்ம வினைகள்லாம் அகன்று போயிடாது. அதை பார்த்து தான் முடிவு பண்ணுங்கிறதா இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.